ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஒன் செட். ஸோ ஐபிஎல் பார்க்குறவங்களுக்கு வந்து கிரிக்கெட் இருக்கு, அதுக்கப்புறம் பொழுதுபோக்கு பார்க்குறவங்களுக்கு பிக் பாஸ் இருக்கு. பட் பாடி பில்டிங் அதுக்கப்புறம் ஃபிட்னஸ் ஃப்ரீக்லாம் இருக்காங்களோ, ஸோ இவங்களுக்கு வந்து ஒரே விஷயம் வந்து நம்ம மிஸ்டர் ஒலிம்பியா தான். அதாவது வருஷம் நடக்கும். மிஸ்டர் ஒலிம்பியானா எதுவும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே தெரியும். உலகத்திலேயே யார் சிறந்த பாடி பில்டர்னு நடக்கக்கூடிய ஒரு போட்டி தான் அது. இந்த வருஷம் வந்து நடக்க போது, அதாவது நெக்ஸ்ட் வீக் தான் 2025 மிஸ்டர் ஒலிம்பியா நடக்குது. ஸோ நம்ம யார் வின் பண்ண போறாங்கன்னு ஒரு சின்ன ஒரு ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். நிறைய கமெண்ட்ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக நான் வந்து ஹெவி டியூட்டி, அதுக்கப்புறம் ஓல்ட் ஸ்கூல் பாடி பில்டர் தான் பற்றி பேசுவோம் மோஸ்ட்லி. பட் வேற வழி இல்லை, உங்களுக்காக தான் இந்த ப்ரெடிக்ஷன் வீடியோ. ஸோ உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மோஸ்ட்லி டாப் 10 பார்ப்போம், அதுக்கப்புறம் டாப் 5 ரொம்பவே பார்ப்போம், அதுக்கப்புறம் டாப் 1 அது வந்து உங்ககிட்ட விட்டுறேன், நீங்களே முடிவு பண்ணுங்க. ஸோ கமெண்ட் காய்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வருஷம் வந்து நிறைய நியூ கமர்ஸ் வந்திருக்காங்க, நிறைய புது பாடி பில்டர்ஸ். அவங்க நேம்லாம் என் வாயிலே வரல. ஸோ அதனாலே நான் நிறைய பேரை ஸ்கிப் பண்ணிடுறேன். பேர் வந்து எப்படி வந்து நம்மளுக்கு தெரியணும்னா, அவங்க அட்லீஸ்ட் அந்த டாப் 10 டாப் 8 அவங்க டஃப் கொடுக்கணும். ஸோ அப்போதான் வந்து நேம் வந்து ரொம்பவே ஃபெமிலியர் ஆகும். உதாரணத்துக்கு டெரெக் ஸ்லன்ஸ்ஃபோர்ட்ல 212 சாம்பியன் அவர். ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஓப்பனுக்கு வந்தார். ஸோ இந்த மாதிரி தான் நேம் வந்து ஃபேமஸ் ஆகும். உதாரணத்துக்கு இன்னொருத்தவங்க வந்து ஏர்ஸ் இருக்காரு. ஏர்ஸ் வந்து எப்படி ஃபேமஸ்னாருன்னா, அவர் கிளாசிக் பிசிக்ல இருந்து தென் வந்து ஓப்பன் பண்ணாரு. ஸோ அதனால ஏர்ஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ். ஸோ இந்த மாதிரி ஃபேமஸான ஆளுங்க தான் மோஸ்ட்லி டாப் 10ல ஃபேமஸ் வித் அவங்க பக்காவா இருக்கணும் பார்க்க. ஸோ இந்த மாதிரி ஆளுங்க தான் டாப் 10ல வருவாங்க. இதை தவிர்த்து டாப் 10 பிரேக் பண்றதுக்கு நியூ கமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம்னா, லாஸ்ட் இயர் வின்னர் வந்து சாம்சன் டவுடா, அதுக்கு முன்னாடி வின்னர் வந்து நம்ம டெரெக் ஸ்லன்ஸ்ஃபோர்ட், அதுக்கு முன்னாடி வின்னர் வந்து ஹார்டி சோபன். ஸோ மிஸ்டர் ஒலிம்பியா டைட்டில் வந்து கை மாறி போயிட்டே இருக்கு. ஒரு ரைவலரி இல்லை. இப்போ ரோனி கோல்மன், ஜேக் கட்லர் வந்து இவங்க பெரிய ரைவலரி சொல்லலாம். அதுக்கப்புறம் பிசி கை கிரீனி. ஸோ இந்த மாதிரி ஒரு வெஸ்ஸஸ் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பெரிய ரைவலரி பெருசா இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸா இல்லை. ஸோ மிஸ்டர் ஒலிம்பியா பட்டம் வந்து கை மாறிட்டே இருக்கு. ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னு சொல்லனாலும் கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கு. ஏன்னா அந்த இவருக்கா அந்த வெஸ்ஸஸ் இருந்தால் தான் நல்லா இருக்கும். அப்படி யாருமே போட்டியும் பெருசா போட மாட்டாங்க. இந்த லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸா கை மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த வருஷம் லாஸ்ட் இயர் வந்து சாம்சன் டவுடா வின் பண்ணியிருக்காரு. அது கிளீன் விக்டரி தான். ஸ்டில் வந்து யாருக்கு வேணாலும் போயிருக்கலாம். சாம்சன் டவுடாக்கும் போயிருக்கலாம், டெரெக்ஸ்க்கும் போயிருக்கலாம், ஏன்னா ஹார்டி சோப்பனுக்கும். ஸ்டில் வந்து ஜட்ஜஸ் தான் அவங்க பேஸ் பண்ணி சாம்சன் டவுடா கொடுத்துருப்பாங்க. பட் இந்த வருஷம் எப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த வருஷம் புதுசாக நம்ம நிக் வாக்கர் வந்திருக்காரு. ஸோ நிக் வாக்கர் வந்து லாஸ்ட் இயர் அட்டன் பண்ணல. அது எனக்கு பிடிக்காத விஷயம். ஏன்னா அவருக்கு வந்து பாடி வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்ட்டு அவர் குவிட் பண்ணிட்டாரு. ஸ்டில் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், பட் குவிட் பண்ணிட்டாரு. பட் இந்த இயர் நிக் வாக்கர் வந்து கம்பேக் கொடுப்பாரான்னு அப்படி தெரியல. ஸோ கொடுத்தா நல்ல விஷயம் தான். நான் பெருசாக நிக் வாக்கர் ஃபேன்லாம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வருஷம் புதுசாக யார் உள்ள வராங்கன்னு பார்க்கலாம். அதில் வந்து பெரூஸ் டபானி. ஸோ வந்து துபாய் ப்ரோ பாடி பில்டிங் காம்படிஷனில் வின் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாத நம்ம வில்லியம் போனக், ஸோ ரொம்பவே பழைய கை இவர் வந்து நம்ம பெரூஸ் டபானி வந்து பீட் பண்ணியிருக்காரு. 2 வாட்டி பீட் பண்ணியிருக்காரு நம்ம வில்லியம் போனக்கா. ஸோ இவங்க வந்து நியூ கமர். அதுக்கப்புறம் வந்து குட்விட்டோ, இவரும் வந்து லாஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணல. இவர் சைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் நிக் வாக்கர் லெவலுக்கு ரொம்பவே ஹியூஜா இருப்பார். எனக்கு ரொம்பவே இவரோட ஃபிசிக் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா கொஞ்சம் மாஸ் மான்ஸ்டர் மாதிரி இருப்பாரு, வித் பெட்டர் ஃப்ளோன்னு சொல்லலாம். ஸோ குட்விட்டை வந்து பார்க்க நிக் வாக்கர் மாதிரி இருப்பாரு. ஸோ இந்த வருஷம் வந்து 25 அவரும் கம்ப்ளீட் பண்றாரு. பார்க்கலாம் எப்படி பிளேசிங் பண்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஏர்ஸ் வந்து சொல்லவே தேவையில்லை, ஆல்ரெடி நிறைய ஃபேன் பேஸ். எனக்கு பர்சனலாக ஏர்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். பிகாஸ் ரொம்பவே சார்மிங்காக ரொம்பவே ஸ்மைல் பண்ணிட்டு அந்த அவருடைய ஹேர் ஸ்டைல் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏர்ஸ் வந்து கிளாசிக்லேருந்து இங்கே ஓப்பன் வராருல. ஸோ அதனால ஏர்ஸ் பிடிக்கும். பார்க்கலாம் அது எப்படி அவர் பிளேசிங் பண்ணுறாரு அப்படின்னு. ஸோ ஏர்ஸோட ஃபிசிக் வந்து பக்காவான ஃப்ளோவில் இருக்கும். பட் வந்து அவருடைய அதுக்கப்புறம் பேக் தான் மோஸ்ட்லி டெவலப் பண்ணும். இன்னும் கொஞ்சம் சைஸ் வேணும். ஸோ அதை மட்டும் ப்ராப்பராக பண்ணாருன்னா கண்டிப்பாக டாப் 10 வரலாம். ஏன்னா டாப் 5லாம் வந்து ரொம்பவே கஷ்டம். ஏர்ஸ் பார்க்கலாம் எப்படி இந்த வருஷம் பண்ணுறாருன்னு. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸில்லா, இவரும் வந்து இந்த ஃப்ரீ கேட்டகரி தான், மாஸ் மான்ஸ்டர் கேட்டகரி தான். பார்க்க வந்து நல்லா அந்த மூவிஸில் வர ஜோம்பிஸ், அந்த ஜோம்பிலாம் கிளைமேக்ஸில் வருவாங்களே, அந்த ஜோம்பி வில்லன். ஸோ அந்த மாதிரி லுக்கில் இருப்பார். ஸ்டில் இவர் வந்து குட் பாடி பில்டர் தான். பட் மிஸ்டர் ஒலிம்பியா வின் பண்ணுற அளவுக்கு டாப் 10 வரான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா இவர் ஹியூஜா இருப்பாரு, பார்க்க வந்து மியூட்டன்ட் ரேஞ்சில் இருப்பாரு. பட் இவரோட உடம்பு வந்து புசுக்கா இருக்கும். இந்த படத்துல ஒட்ட வச்சிருவாங்களே பேக்க ஃப்ரண்ட்ல வச்சு. ஸோ என்ன படம், எம் கும்ரன். ஸோ
அந்த மாதிரி ஃபிசிக். ஏன்னா அப்பர் பாடிக்கும் லோயர் பாடிக்கும் சம்மந்தமே இருக்காது. இவர் மாஸ் மான்ஸ்டர் கேட்டகரி தான். பட் வந்து அவருடைய கண்டிஷனிங் டெவலப் பண்ணும், அவருடைய பாடியை டோட்டலாக வந்து ரீபில்ட் பண்ணும். கொஞ்சம் கஷ்டம் தான் இவர் வந்து டாப் 10 பண்ணுறது. அவருடைய ஹோல் பாடியும் அவர் வந்து ரீஒர்க் பண்ணும். அவருடைய போசிங் பார்த்தா அவருடைய போசிங் பார்த்தீங்கன்னா அவருடைய போசிங்கும் வந்து ப்ராப்பராக இருக்காது. நீங்கள் அவர் போசிங் எப்படி பண்ணுறாருன்னு பாருங்கள் நீங்களே போய் வீடியோவில். தென் வந்து நம்ம இப்போ நியூவாக வந்து யார் வராங்கன்னா ஸோ இன்னொரு 3 பேர் இருக்காங்க. அது யாருன்னு பார்க்கலாம். ஜோர்டன், சாஸ் ஹேரியட்டி, பேர் கஷ்டமா இருக்குப்பா, ஸ்கிப் பண்ணிடலாமா? சரி இங்க கொடுத்துடலாம், அப்படியே பார்த்துக்கோங்க. இவங்க 3 பேர் தான் வராங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, இவங்களாம் நியூ கமர்ஸ், இவங்க டாப் 10 பிரேக் பண்ணாதான் இவங்க நேம் வந்து ஃபெமிலியர் ஆகும், அதுக்கப்புறம் நம்ம சொல்ல முடியும். அதுக்கு வந்து இப்போ சாம்சங்கோடலாம் அதெல்லாம் அது ஈஸியாக தான் இருக்கு சொல்ல. ஓகே, ஸோ டாப் 10 பார்ப்போம். இப்போ டாப் 10ஓ இல்லை இவங்க டாப் 10 வந்து கண்டிப்பாக இவங்க கிராக் பண்ணுவாங்க. வந்து குட்வீட்டோ சொல்லுவேன். குட்வீட்டோ வந்து கண்டிப்பாக டாப் 10 கிராக் பண்ணுவார். அதுக்கப்புறம் பெரூஸ் டபானி, ஸோ இவரும் வந்து டாப் 10 கிராக் பண்ணுவார். எந்த பிளேஸுக்கும் நல்லா சொல்ல முடியாது. ஸோ பெரூஸ் வந்து டாப் 10 கிராக் பண்ணுவார்னா, அவர் வந்து வில்லியம் போனக்கு பீட் பண்ணியிருக்காரு ஆல்ரெடி 2 டைம்ஸ். வில்லியம் போனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒலிம்பியா பாடி பில்லர் தான், ஒரு பழைய கை அவரே வந்து 2 டைம்ஸ். ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு வில்லியம் போனக்கு. ஸோ வில்லியம் போனக்கு இந்த வருஷம் இருக்காரு, பட் வந்து நம்ம பெரூஸ் வந்து ஆல்ரெடி பீட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த காரணத்தால பெரூஸ் டபானி அவர் வந்து டெபியூ பண்ணாலும் அவர் வந்து டாப் 10 வரதுக்கு ரொம்பவே நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அகிம் வில்லியம். ஸோ அகிம் வில்லியம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என்னன்னு தெரியல, அவர் சரியா பர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு. நான் வந்து அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார்னு நினச்சேன். ஸோ அகிம் வில்லியம்லாம் டவுட் தான் டாப் 10 வருவாரான்னு. தென் வந்து ரேகன் கிரைம்ஸ் வந்து எனக்கு ஒரு 5 years பேக் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பாடி பில்டர் சொன்னார். ரேகன் கிரைம்ஸ்லாம் டாப் 10 மிஸ்டர் ஒலிம்பியா வின் பண்ணனா, அதாவது 2021 சொன்னாங்க. ரேகன் கிரைம்ஸ்லாம் பாடி பில்டிங் மிஸ்டர் ஒலிம்பியா வின் பண்ணா இன்னொரு 5 years ஆகும்னு சொன்னார். பட் ஆல்மோஸ்ட் 5 years ஆயிடுச்சு. பட் ரேகன் கிரைம்ஸ் வந்து அந்த ஃபிசிக்கை வந்து அந்த பாடி ஒலிம்பியா வின்னர் ஃபிசிக்கை வந்து அவர் அச்சீவ் பண்ணல. பட் ஸ்டில் வந்து ரேகன் கிரைம்ஸ்க்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. பார்க்க அழகாக இருப்பார், ரொம்பவே சாமிங்கா. பட் அவர் பாடி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வந்திருக்கு இந்த 5 years. பட் அவர் மிஸ்டர் ஒலிம்பியா வின் பண்ணுவாரான்னு டவுட் தான் ரேகன் கிரைம்ஸ்லாம். பட் டாப் 10 கண்டிப்பாக வந்து வந்துருவார். தென் வந்து பிராண்டன் கரி, ஸோ இவரும் வந்து டாப் 10 வந்துருவார். பிராண்டன் கரியெலாம் எது கம்ப்ளீட் பண்ணுறாருனே தெரியல. பிராண்டன் கரியெலாம் நான் 2011 வந்து அப்போ ரொம்பவே பழைய ஆள். பிராண்டன் கரியெலாம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கோங்க. நான் 2011 வந்து வீடியோலாம் பார்ப்பேன், ஒர்க் அவுட் வீடியோ. அவர் வந்து இந்த பிஎஸ்என் இருக்குல்ல, எம்ஹெச்பியா பிஎஸ்என்னு தெரியல, அந்த சப்ளிமெண்டோட இவர் அம்பாசடராக இருந்திருப்பாரு பிராண்டன் கரி. அப்போ வந்து சின்ன பாடி பிளேயர். அப்புறம் லேட்டஸ்டாக 19 18 மிஸ்டர் ஒலிம்பியா வின் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ பிராண்டன் கரி வந்து அவருடைய எரா வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக ஒரு டாப் 10 டாப் 6 பண்ணுவார் பிராண்டன் கரி. பட் வின் பண்ணுவாரான்னு டவுட்டு தான். தென் வந்து மார்டின் ஃபிட்ஸ்ஹார்டர், ஸோ இவர் வந்து லாஸ்ட் இயர் டாப் 4 பிளேசிங் பண்ணார். இந்த வருஷம் வந்து நல்லா பிளேசிங் பண்ணால் ஓகே. ஏன்னா மார்டின் ஃபிட்ஸ்ஹார்டர் வந்து எனக்கு பிடிக்கும். அவருடைய ஃபிசிக் ரொம்பவே திக்காக இருப்பார். நம்ம சீபம் கூட வந்து அந்த இதில் ப்ராக் ஷோவில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாள், அவர் தான் மார்டின் ஃபிட்ஸ்ஹார்டர். நான் அந்த பிக்சர் இங்கே காட்டுறேன். ரொம்பவே திக்காக இருப்பார். பட் வந்து நிக்கிட்ட லாஸ் ஆகிருப்பார் ப்ரீவியஸாக இந்த வருஷம் நடந்த ஒரு ப்ரோ ஷோவில். எந்த ஷோன்னு எனக்கு தெரியல. நிக் வாக்கர் வந்து மார்டினை பீட் பண்ணியிருப்பார். ஸோ கண்டிப்பாக மார்டின் வந்து டாப் 7 வந்துடுவார். தென் வந்து ஆண்ட்ரூ ஜாக்கோட ஃபிசிக் வந்து எனக்கு பெருசாக பிடிக்காது. நிறைய பேர் வந்து ஃப்ளக்ஸ் வீலர் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து ஆண்ட்ரூ ஜாக் ஃபிசிக் வந்து பிடிக்காது. அவரோட ஃபிசிக் வந்து ரொம்பவே கரெக்டு மோடாக இருக்கும். பட் ரொம்பவே டால், பெட்டர் ஃப்ளோ. பட் வந்து ப்ளசண்ட்டாக இருக்காது, கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். எனக்கு பிடிக்காது ஆண்ட்ரூ ஜாக் ஃபிசிக். பட் ஸ்டில் வந்து இவங்களாம் வந்து டாப் 8 அந்த ரேஞ்சில் வந்துடுவாங்க. தென் வந்து நம்ம டாப் 5ன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து குட்வீட்டோ இருந்தால் எனக்கு பெட்டராக இருக்கும்னு தோணுது. ஏன்னா குட்வீட்டோ, அதுக்கப்புறம் மார்டின் ஃபிட்ஸ்ஹார்டர், இவங்களாம் வந்து இந்த டாப் 6 இருந்தால் பெட்டராக இருக்கும். ரஃபுல் பிராண்டோ, டோனியா பர்டன், ஸோ இவங்களாம் வந்து இந்த வருஷம் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ரஃபுல் பிராண்டோ வந்து 2024 அர்னால்ட் கிளாசிக் வின்னர். ஸோ இந்த வருஷம் 25ல வந்து கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வில்லியம் போனக், அதுக்கப்புறம் பிராண்டன் கரி, இவங்களாம் வந்து டாப் 8 டாப் 9 அந்த ரேஞ்சில் போயிடுவாங்க. யாருக்கு தெரியும், ரோஸ்லாம் வந்து டாப் 10 பிளேஸ் பண்ணுவாரான்னு கூட டவுட் தான்.
அதுக்கப்புறம் நம்ம வந்து டாப் 5 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட் இந்த 4 இயர்ஸ் ஒலிம்பியா வினர் தான் இருப்பாங்க. நிக் வாக்கர் கம்பேக் கொடுத்தா நல்லா இருக்கும். ஓகே, ஸோ நிக் வாக்கர், ஹாரி சோப்பன், டெரெக் ஸ்டான்ஃபோர்ட், அதுக்கப்புறம் வந்து சாம்சன், டவுடா. ஸோ இவங்க 4 பேருக்குள்ள தான் ரொம்பவே போட்டியாக கடினமாக இருக்கும். ஆண்ட்ரூ ஜாக், அதுக்கப்புறம் மார்டின் ஃபிட்ஸ்பாட்டர், குட்விடோ. ஸோ இவங்களாம் வந்து நல்லா பில்ட் பண்ணி புஷ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இவங்க டாப் 4க்கு வந்து சண்டை போடலாம். பட் நம்மக்கிட்ட வந்து ஹாரி சோப்பன் இருக்காரு. கண்டிஷனிங் ரொம்பவே நல்லா பெட்டராக எடுத்துகிட்டு வர்றாரு. ஹாரி சோப்பனை பொறுத்த வரைக்கும் எவ்ரி இயர் வந்து அவருடைய கண்டிஷனிங் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ கண்டிஷனிங் இந்த ஏரால பார்த்தீங்கன்னா ஹாரி சோப்பன் தான் பெஸ்ட்டு கண்டிஷனிங் சொல்லலாம் மற்ற பாடி பில்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணுறப்பவே. பட் ஹாரி சோப்பன் கண்டிஷனிங்காக வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு கேட்டால், ஏன்னா ஹாரி சோப்பன் வந்து கண்டிஷனிங்கில் வந்து அவர் அடிச்சுக்கவே முடியாது இந்த ஏரால சொல்கிறேன். பட் கண்டிஷனிங்கை தவிர்த்து அவர் வந்து கொஞ்சம் சைஸ் வேணும். ஏன்னா நிக் வாக்கர் வந்து சைஸாக இருப்பார், சாம்சன் வந்து ரொம்பவே டால், அதனால கொஞ்சம் ஹியூஜாக தெரிவார். அதுக்கப்புறம் டெரெக் ஸ்டான்ஃபோர்ட் கொஞ்சம் சைஸாக தான் இருப்பார். பட் ஹாரி சோப்பன் வந்து இவங்க கூட கம்பேர் பண்ணுறப்ப அவர் கண்டிஷனிங் நல்லா எடுத்துகிட்டு வருவார். பட் எத்தனை வருஷம் கண்டிஷனிங் பெட்டரான கண்டிஷனிங் எடுத்துகிட்டு வருவார் கண்டிப்பாக எனக்கு தெரியல இந்த வருஷம் ஹாரி சோப்பன் கொடுப்பாங்களா அப்படின்னு டவுட் தான். ஸோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக டாப் 4ல் வந்துடுவார், டாப் 3ல் வந்துடுவார். அதுக்கப்புறம் டெரெக் ஸ்டான்ஃபோர்ட், அவருடைய பேக் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஹாரி சோப்பனுடைய பேக்கும் சூப்பராக இருக்கும். பட் டெரெக் ஸ்டான்ஃபோர்ட் பேக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் அவருடைய ஃப்ரண்ட் பாடி பார்த்தீங்கன்னா கண்டிஷனிங்காக இருக்காது. ரொம்பவே குழன்னு அந்த மாதிரி தான் இருக்கும். அவருடைய செஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது எதுவும் பண்ண முடியாது, அது ஜெனட்டிக் தான். நம்ம ஹாரி சோப்பனுடைய செஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் பண்ண மாதிரி இருக்கும். பட் டெரெக்கோட செஸ்ட்டு, அதுக்கப்புறம் அவருடைய பைசப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த காரணத்தாலே அவர் வந்து நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் டெரெக் ஸ்டான்ஃபோர்ட் வந்து டவுட் தான் இந்த வருஷம் கொடுப்பாங்களா அப்படின்னு. ஈவன் ஹாரி சோப்பனே எனக்கு தெரியல. அவர் கண்டிஷனிங் மட்டும் அவர் எடுத்துட்டு வந்தாருன்னா, எவ்ரி இயர் அவர் கண்டிஷனிங்கே எடுத்துட்டு வந்தாருன்னா ஜட்ஜஸ் வந்து டிஃப்ரெண்டாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து லாஸ்ட் இயரே வந்து சாம்சன் டவுடாக்கு கொடுத்துருப்பாங்க. பட் சாம்சன் டவுடா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டே இருந்தாரு. லாஸ்ட் இயர் மாதிரி இந்த வருஷம் வந்தாருன்னா கண்டிப்பாக சாம்சன் டவுடாக்கே கொடுப்பாங்க. பட் இந்த சமயம் தான் நம்மக்கிட்ட நிக் வாக்கர் இருக்காரு. ஸோ நிக் வாக்கர் வந்து எனக்கு பர்சனலாக நிக் வாக்கர் வந்து பெருசாக பிடிக்காது. ஏன்னா லாஸ்ட் இயரே வந்து குவிட் பண்ணிட்டாரு. அந்த காரணத்தாலே எனக்கு நிக் வாக்கர் பிடிக்காது. பட் நிக் வாக்கர் வந்து மியூட்டன்ட் ஃபிசிக்ஸ் சொல்லலாம். ரொம்பவே ஜெய்ஜாண்டிக்கான ஃபிசிக். அதாவது மியூட்டன் லெவல் சொல்லுவாங்கள்ல, இந்த 90s வர இந்த பால் டிலட், அதுக்கப்புறம் வந்து ஜியான் பியர்ஸோ, இவங்களாம் வந்து மாஸ் மான்ஸ்டர். ஸோ இவங்க ரேஞ்சுக்கு வந்து நிக் வாக்கர் இருப்பார். சைஸ் வித் கண்டிஷனிங். ஸோ நிக் வாக்கருக்கு வந்து இந்த வருஷம் சைஸ், அதுக்கப்புறம் பெட்டரான கண்டிஷனிங் வந்தார்னா கண்டிப்பாக வந்து நிக் வாக்கர் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவர் வந்து மிஸ்டர் ஒலிம்பியா வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டாப் 10 நம்ம பார்த்துருப்போம். ஆல்மோஸ்ட் எல்லா பிளேஸிங் வந்து ஷஃப்லாக தான் இருக்கும். ப்ராப்பராக வந்து இவருக்கு வந்து 7th பிளேஸ் போகும், இவருக்கு 8th பிளேஸ் போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் டாப் 5 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹாரி, சாம்சன் டவுடா, அதுக்கப்புறம் நிக் வாக்கர், அதுக்கப்புறம் மார்டின் ஃபிட்ஸ்பாட்டர். ஸோ இவங்களாம் இருப்பாங்க. ஹாரி சோப்பன் வந்து கண்டிஷனிங் வித் சைஸ் வரணும். லாஸ்ட் இயரோட பெட்டரான சைஸ் வந்தானா கண்டிப்பாக ஹாரி சோப்பன் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைனா சாம்சனோட லாஸ்ட் இயர் மாதிரி வந்தார்னா அவர் கண்டிப்பாக கொடுப்பாங்க. பட் டெரெக் ஸ்டான்ஃபோர்டுக்கு டவுட் தான். பட் இந்த சமயம் நம்ம நிக் வாக்கர் இருக்காரு. நிக் வாக்கர் வந்து அவருடைய ஃப்ரண்ட் லாக்ஸ் தான் வீக், மற்றபடி அவருடைய பாடி வந்து எதுவும் குறை சொல்ல முடியாது. பட் பார்க்க ப்ளசண்டாக இருக்க மாட்டார் நிக் வாக்கர். ரொம்பவே ஜெய்ஜாண்டிக்காக இருப்பார். பட் நிக் வாக்கர் வந்து ப்ராப்பரான கண்டிஷனிங், ஹாரி சோப்பன் எடுத்துகிட்டு வந்த கண்டிஷனிங் அவர் எடுத்துகிட்டு வந்தார்னா கண்டிப்பாக நிக் வாக்கர் வின் பண்ணுறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. நிக் வாக்கருக்கு ஃபேன் பேஸும் அதிகம். ஏன்னா அது மட்டும் இல்லாத ஒரு லாஸ்ட் இயரும் கம்ப்ளீட் பண்ணல, இந்த வருஷம் கம்பேக் கொடுக்குற மாதிரி இருந்தால் நிக் வாக்கருக்கு போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. பட் ஹாரி சோப்பன் வந்து வெறும் கண்டிஷனிங் மாதிரியே அவர் எடுத்துகிட்டு வந்தார்னா ஹாரி சோப்பன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ என்னுடைய கருத்து கணிப்புப்படி நிக் வாக்கருக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி நிக் வாக்கர் கண்டிஷனிங்கில் சொதப்பிட்டாங்கன்னா சாம்சன் டவுடா இல்லைனா ஹாரி சோப்பன், இவங்க 2 பேருக்கு யாருக்காச்சும் தான் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டாப் 1 வந்து உங்ககிட்ட நான் கொடுத்துட்றேன். ஸோ உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த இயர் வந்து நிறைய நியூ கமர்ஸ் வரதுனால நிறைய ஷஃபுல் இருக்கும் பிளேசிங்கில். பட் பழைய பாடி பில்டரான வில்லியம் போனக், பிராண்டன் கரி, ஸோ இவங்களாம் வந்து டவுனில் வந்துடுவாங்க. ஏன்னா இவங்களுக்குலாம் ஏஜ் ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து இவங்களுடைய பாடி வந்து ஒத்துழைக்காது. ஸோ அதை வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும். நிக் வாக்கர்லாம் வளர்ந்து வர சாம்பியன்.
ஸோ கண்டிப்பாக வந்து நிக் வாக்கருக்கு போகும். அப்படி இல்லைனா சாம்சன் ரோடா, இவங்க 2 பேருக்கு யாருக்காச்சும் தான் சான்சஸ் இருக்குது. ஸ்டில் வந்து இது வந்து ப்ரெடிக்ஷன் தான், என்னால் வந்து பக்காவாக சொல்ல முடியாது. ஏன்னா நிக் வாக்கர் வந்து சைஸ் வித் கண்டிஷனிங், அது மட்டும் இல்லாத ஒரு ஸ்டொமக் வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணி ப்ராப்பராக எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா ஒரு ஸ்டொமக் வந்து வெளியே வந்துடும். நிறைய பேர் வந்து அவர் ரெஃப்ரிஜிரேட்டர்னு டீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பார்க்க ஃப்ரிட்ஜ் மாதிரி இருப்பார் பெருசாக. ஸோ அந்த காரணத்தால். பட் கண்டிஷனிங்னா எப்பவுமே ஹார்டி தான், நிறைய வாட்டி சொல்லலை. சரி, ஓகே. இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் நிக் வாக்கர் ப்ராப்பரான கண்டிஷனில் வந்தாருன்னா அவர் வின் பண்ணுவார். இல்லைனா ஹார்டி, இல்லைனா சாம்சன் ரோடா, இவங்க 2 பேருக்கு யாருக்காச்சும் தான் போகும். நியூ கமர் பார்த்தீங்கன்னா நம்ம குட்விட்டோ இருக்காரு. ஸோ குட்விட்டோவும் ரொம்ப நல்ல ரொம்ப நல்ல பாடி பில்டர். இவரும் டாப் 5 வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஸோ எனக்கு வந்து நிக் வாக்கருக்கு போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அவர் கம்பேக் கொடுத்த மாதிரி இருக்கும். நான் நிக் வாக்கர் ஃபேன்லாம் இல்லை, நிக் வாக்கர் எனக்கு பெருசாக பிடிக்காது. பட் சைஸ் வித் கண்டிஷனிங் வந்தாருன்னா கண்டிப்பாக நிக் வாக்கருக்கு தான் போகும். ஸோ டாப் 1 உங்களுடைய கருத்தை வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் கிளாசிக் ஃபிசிக் இப்படி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா கிளாசிக் ஃபிசிக்லாம் நான் பெருசாக ஃபாலோ பண்ண மாட்டேன். ஓப்பன் பாடி பில்டிங்கை நான் நியூ ஜெனரேஷன் வந்து பெருசாக நான் ஃபாலோ பண்ணுறது இல்லை. கிளாசிக் ஃபிசிக் யாருக்கு போவேன்னா நம்ம மைக் சம்மர்ஃபீல்டுக்கு தான் கொடுப்பாங்க. இவனுங்களை ரெமோண்டினெல்லாம் சான்ஸே இல்லை, கோச்சிக்காதீங்க. ரெமோண்டினுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கொடுக்க மாட்டாங்க. பாடி பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து நாக் அவுட் பஞ்ச் பண்ணோம். நம்ம டோரியன் ஏட்ஸ் 1992-93 எடுத்துகிட்டு வந்த மாதிரி வரணும். இல்லை ரோனி கோல்மன் வந்து 2003 எடுத்துகிட்டு வந்தார்ல, ஸோ அந்த மாதிரி ஃபிசிக் எடுத்துகிட்டு வரணும். இல்லை ஜேகர் 2009. ஸோ அந்த மாதிரி நாக் அவுட் ஃபிசிக் தான் எடுத்துகிட்டு வந்து பாடி பில்டிங்கில் வந்து சர்ப்ரைஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. அதாவது நம்ம வந்து ப்ராப்பராக வின் பண்ண முடியும். அது இல்லை நான் நார்மலாக தான் வருவேன் அப்படின்னா ஜட்ஜஸ் வந்து மோஸ்ட்லி அந்த மாதிரி ஃபிசிக்கை வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க ஒலிம்பியாவுக்கு. ஸோ நம்ம ரெமோண்டினை வந்து நாக் அவுட் பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். பெட்டரான கண்டிஷனிங்கில் வந்தால் தான் அவர் வந்து வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா மைக் சம்மர்ஃபீல்டு தான் வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா வேற யார் இருக்கா, லோகன் ஃப்ராங்க்லின், அதுக்கப்புறம் வேற யாரு, ரஃபுல் டீசல் நினைக்கிறேன். ரஃபுல் டீசல், ஆமாம், எனக்கு பிடிக்கும். ஒரு பிளாக் பாடி பிளேயர், ஷார்ட்டாக இருப்பார். பிரியான்லாம் ஏஜ் ஆயிடுச்சு ரொம்ப. பட் ரஃபுல் பார்க்க ரொம்ப நல்லா இருப்பார் ஷார்ட்டாக இருந்தாலும். பட் கிளாசிக் ஃபிசிக் வந்து நம்ம இவருக்கு கிடைக்காது. யார், லோகன் ஃப்ராங்க்லின் வந்து கிளாசிக் ஃபிசிக் வந்து நம்ம ரெமோண்டினோக்கு வந்து சான்ஸே இல்லை. ரெமோண்டினோ ஃபேன்ஸ் வந்து கூச்சிக்காதீங்க. ஸோ 25 வந்து 2025 ப்ரெடிக்ஷன் அவ்வளோதான். ஓப்பன் பாடி பில்டிங் மட்டும் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ டாப் 1 யார் வருவாங்கன்னு உங்களுக்கு கருத்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பாடி பில்டிங் இன்ஃபர்மேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போய் என்ன அது வந்து இருக்கிற வரைக்கும் நம்ம கெட்டப் மாத்திட்டே இருப்பாங்க. மொட்டை அடிச்சுட்டு வர வேண்டியதான்.